கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைகளிலே விடுதலை இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மளை உருவாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளில் கூட 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதில் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, எப்போ நான் இதிலேருந்து விடுவிக்கப்படுவேன்? ஏன்னா நம்ம நிறைய நெருக்கங்களுக்குள்ளே இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை மனக்கவலைகளுக்குள்ளே வைத்திருக்கிறது. காலையில் விடிஞ்சிட்டாலே எந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் அன்னைக்குள்ள தேவைகள் நமக்கு முன்பதாக வந்து நிற்குது. அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா அநேக கவலைகள், பாரங்கள். அடுத்து என்ன செய்வது? எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்களே, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஐயோ என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறையிருப்புக்குள்ளே இருந்து வெளியில் வருவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாராம். இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை முன்வைக்கிறோம், அதை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவியானவருக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? இன்றைக்கி ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நிறைய காரியங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? என் குடும்பத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்துருக்கிறேன்னா ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு லாரி டிரைவரை நான் சந்தித்தேன் முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி. அவர் என்னிடத்துல சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் ஆவியானவரை தான் எனக்கு நண்பராக வச்சுருக்கேன் அப்படின்னாரு. எப்படிங்கய்யா அப்படின்னு நான் கேட்டேன். நான் லாரி ஓட்டிகிட்டே போகிறேன்ல, போகும்போது சும்மா போட்டு ஓட்ட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கிட்டே இருப்பேன். யார் கூடனா? ஆவியானவரோட. யாராவது குறுக்க வந்துட்டா, ஆவியானவரே பாருங்கள் எப்படி குறுக்க வராங்கன்னு. ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களே, என் கூட இருக்கீங்கள்ல ஆவியானவரே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டே போவார் ஆவியானவர். அவர் என் நண்பர். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அப்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் விலகின மாதிரி இருக்கும். நிறைய காரியங்களை நினச்சா எனக்கு கவலை வரும். ஆனால் ஆவியானவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா, என் நண்பர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும். தேவ பிள்ளைகளே, ஒரு விடுதலையை உண்டு பண்ணுகிற ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவி வந்துருச்சு, தாவீதுக்குள்ளே தேவ ஆவி இருந்தது. இப்போது இந்த பொல்லாத ஆவியுடைய சவுலுடைய முடிவையும் தாவீதுடைய முடிவையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். சவுலுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் தேவ ஆவியை பெற்ற தாவீது அதை காத்து கொண்டார். எப்படி காத்து கொண்டார்னு கேட்டிங்கன்னா, அவருக்குள்ளே சவுலை பார்க்கும்போது கோபமோ எரிச்சலோ வரலை. அதனால தான் அவருக்குள்ளே தேவ ஆவி இருந்துச்சுங்கிற ஒரு அடையாளம். இன்றைக்கும் கூட தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிரிகளை கூட நேசிப்போம். நீங்கள் அப்படி மாறுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இன்றைக்கி நிறைய நேரம் ஆவியானவரை நம்ம இழந்துடுறோம். அவர் இருக்கிற இடத்துல ஐக்கியம் இருக்குமா? தெய்வ ஜனமே, இன்றைக்கி நிறைய விடுதலையை நம்மளால் பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னென்னா, ஆவியானவருடைய அந்த இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆவியானவரை இழந்துடுறோம். எரிச்சல் வருகிறதுனால, கோபம் வருகிறதுனால, பெருமை வருகிறதுனால, சிலர் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே நம்ம பார்த்துட்ருப்போம் பாருங்கள். இந்த கேரக்டர்லாம் ஆவியானவரை இழக்க பண்ணிடும். நீங்கள் இன்றைக்கிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களெல்லாம் நான் ஒதுக்கிடுறேன். இனிமேல் ஆவியானவருக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அவரை நான் இழந்துடக்கூடாது. தாவீது அதில் கவனமாக இருக்கிறார். 2 முறை 3 முறை சவுலை கொல்லக்கூடிய வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைச்சும் ஏன் கொல்லலைன்னா, தாவீதுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அதே மாதிரி சவுலுக்கு ஒரு காலத்தில் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராச்சேங்கிற ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதனால் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும்ப்பா, என்ன நீங்கள் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு ஆவியானவரோடு பேச பழகிட்டிங்கன்னா, அந்நிய பாஷையில் பேச பழகிட்டிங்கன்னா, ஒரு மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகிட்டிங்கன்னா,
உங்கள் வாழ்க்கையில் நிறைய விடுதலைகளை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரைக்கும் திறக்காத கதவுகள் திறக்கும். இதுவரைக்கும் உங்களை வந்து சேராத ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போவீங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவருடைய பலத்தில், உங்களை நடத்துகிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எப்படி தெரியுமா? எனக்குள்ளே வாங்க ஆவியானவரே, நான் உங்களை இழந்துடக்கூடாதப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு என்று இந்த கால வேளையில் நாங்கள் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். இந்த நாளில் இருந்து அந்த ஆவியானவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துடணும். ஆவியானவரை இழந்துடக்கூடாதப்பா. இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொடுத்து ஆவியானவரை நாங்கள் இழந்து விடக்கூடாதப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ.